என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மருதாணியை பற்றி பேச போகிறோம். மருதாணி எப்படி செய்கிறது, செக்கச்சவேன்னு பிடிக்கிறதுக்கு மருதாணி எப்படி அரைக்கணும், அது எப்படி அரைச்சா மருதாணி என்னென்னலாம் சேர்க்கணும், அதில் சேர்த்தா எப்படி செக்கச்சவேன்னு பிடிக்கும். பல பேர் இந்த மருதாணி அரைச்சா சிகப்பாக கையில் வச்சா பிடிக்க மாட்டேங்குது, கழுவுனாக்க வெளுத்தாப்பில் இருக்குது, அது என்ன காரணம் ஏது காரணம்னு கேட்குறீங்கள. இது எல்லாரு கைக்கும், அது சூட்டு உடம்பாக இருந்தாலும் சரி, நார்மலான உடம்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கருத்தவங்க செவத்தவங்க எல்லாருக்குமே நல்லா செக்க செவேல்னு பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் வச்சு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னால், மருதாணி ஒரு கட்டு நம்ம விற்கிதில் ஒரு 20 ரூபா 25 ரூபா சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் இருந்தால் கூட பிடுங்கி வச்சுங்க. ஒரு கட்டு ஆஞ்சி வச்சுருக்கோம். அதில் மற்றதெல்லாம் அந்த காம்பு கிம்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் தனி இலையாக ஆஞ்சி கொஞ்சம் ஈரம் இல்லாமல் உணர்த்தி வச்சுருக்கோம். ஒரு கட்டு மருதாணிக்கு இந்த இவ்வளோ கிராம்பு போட்டால் போதும். அதாவது ஒரு 15 கிராம்பு இருக்கும். 15 கிராம்பு போட்டிருப்போம். கொட்டைப்பாக்கு அல்லது களிப்பாக்கு எந்த பாக்காக இருந்தாலும் 2 பாக்கு வச்சுக்கோங்க. இது நல்லா துவப்பு சத்து உள்ளது. இது துவக்கும் போது அந்த மருதாணியுடைய எடையோட இது துவப்பு சத்து சேர்ந்து பிடிக்கும். இதே துவர் உள்ளது தான் டீ தூளும். ஒரு எலுமிச்சம்பழம், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு, இந்த சீனி சக்கரைன்னு சொல்லுவாங்கள்ல சீனி, இது ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் தேயிலை, நம்ம டீ போட்டு சாப்பிடுவோம்ல அதே தேயிலை, அது எந்த தேயிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தேயிலையில் 2 ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த சுகர் ஏன் போடுறோம் அப்படின்னா, அந்த சர்க்கரை சீனி எதுக்கு போடுறோன்னா, இதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இந்த தன்மையால் என்ன ஆகும், மருதாணி அரைச்சி கொஞ்ச நேரத்தில் காஞ்ச உடனே மடங்கி கீழே விழுகும், தப்புன்னு கீழே விழுகும். அது விழுகாது. அந்த பிசுபிசுப்பு தன்மையில் அந்த கையோடு சேர்ந்து அப்படி ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி மருதாணியை அரைச்சிட்டு உடனே நீங்கள் கையில் போடக்கூடாது. மருதாணி அரைச்ச மருதாணியை ஒரு அரை மணி நேரம் வைக்கணும். அது பச்சை கலர் மாறி வேறு ஒரு கலர் மாறும், நான் காட்டுறேன். அந்த கலர் மாறின உடனே தான் மருதாணியை நீங்கள் கையில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். பிசுன்னு அரைச்சிக்கிட்டு அந்த சர்க்கரை தண்ணியை கையில் எங்கே நீங்கள் வைக்க போகிறீங்களோ அங்கே நீங்கள் ஒரு வாட்டி தடவி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மருதாணி வச்சிங்கன்னா இந்த மருதாணி சப்புன்னு அப்பிக்கிறோம், காஞ்சவுடனே நல்லா ஒட்டிக்கிறோம், கையோடு நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்கு தான் அந்த சர்க்கரை தண்ணி போடுறது. இப்போ மிக்சியில் வச்சு அரைக்க போகிறோம். அம்மிக்கல் இருந்தால் அம்மிக்கல்லில் வச்சு கூட நீங்கள் அரைக்கலாம். எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மருதாணியை உள்ளே போட்டுக்குருவோம். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கிறுக்குன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். குருணை மாதிரி அரைப்படும், லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கலாக திப்பி அரைக்கும். திப்பி அரைச்சோம்னா அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். இந்த ஒரு 15 கிராம்பு போட்டுக்குறோம். 2 டீஸ்பூன், முதல்ல ஒரு டீஸ்பூன் போட்டேன், இது 2வது டீஸ்பூன். 2 கொட்டைப்பாக்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் கிருன்னு ஒரு 2 சுற்றிட்டு இந்த புளியை இதில் போட்டுக்குங்க. லேசாக கொஞ்சம் தண்ணி அரைப்படுறதுக்காக கொஞ்சம் இந்த சும்மா அப்படி தெளித்து அரைச்சாலும் சரி, திக்காக அரைக்கிறதுக்காக கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு கொஞ்சோன்னு லேசாக பண்ணிக்கோங்க. இப்போ இது முழுசாக அரைக்கலை, இந்த லெவலில் அரைச்ச உடனே இப்போ ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை சாறை இதில் புழிஞ்சிருவோம். இப்போ லெமன் சாறு ஊற்றுனதுக்கப்புறம் இது ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சுகர் சீனின்னு சொல்லுவோம்ல அது போட்டுக்கிறோம். அதில் போட்டு இப்போ மை போல் நல்லா அரைச்சிக்கிட்டோம். இது பாருங்கள், நல்லா மை போல் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு. நல்லா அந்த இலையே திப்பியே தெரியக்கூடாது, திப்பி இல்லாமல் இலை இல்லாமல் நைஸாக அரைக்கணும். நான் ஒன்றும் சிகப்பு இல்லை, இருந்தாலும் என் கைக்கே இவ்வளோ ஒட்டிருக்கு பாருங்க. இப்போ நான் நடுவில் இங்கே என் கையில் வைக்கிறேன். வச்சு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வச்சு காட்டுறேன். எப்படி ஆகுது என்னென்னு பிடிச்சிருக்குன்னு காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா மொத்தையாக வைக்கணும், சப்பையாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அந்த மருதாணி வைக்கும்போது மெல்லிசாக தகடு மாதிரி வைக்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக வைக்கணும். வச்சுட்டு பாருங்கள், இப்போ என் கை எவ்வளோ தூரம் இருக்குன்னு இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த எடுத்து கழுவி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 10 நிமிஷம் தான் நான் வச்சேன். போட்டுட்டு நம்ம அரைக்கும்போது சும்மா பிரட்டும் போது உள்ளது இது. இதை கையில் 10 நிமிஷம் வச்சவுடனே என் கைக்கே இவ்வளோ பிடிச்சிருக்கு. பொண்ணுங்களுக்கு நல்லா அழகாக பிடிக்கும். இப்போ நான் வச்சேன், இந்த பாருங்கள் அப்பாவுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு. இந்த பாருங்கள், அரைக்கும்போது லேசாக பிரட்டினது. இதை கையில் வச்சு 10 நிமிஷம் கூட கிடையாது, அந்த 10 நிமிஷத்துக்கு எப்படி பிடிக்குது. நல்லா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வச்சிங்கன்னு வச்சுங்க, செக்க செவேர்னு பிடிக்கும். பிடிச்சி கழுவிட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை ஏதாவது ஒரு எண்ணெயை மேலே லேசாக அப்படி தேய்ச்சி கையை தொடச்சிக்குங்க. தொடச்சிட்டு அப்படியே விடுங்க, அந்த கலர் இன்னும் டார்க்காக மாறும்.
மாறும். அந்த மாதிரி வச்சு அரைச்சி வைங்க. எப்பேற்பட்ட ஆளுக்கும் செக்க செவேல்னு பிடிக்கும். இந்த மாதிரி மருதாணி இதே முறையில் அரைச்சி பாருங்கள். எல்லோரும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி பிடிச்சதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.